திருவிவிலியத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள எதிதா என்ற பெண்மணியை பற்றி இன்று நாம் பார்க்கலாம். 2 அரசர்கள் நூல் 22ஆம் அதிகாரம் 1-2 வரை உள்ள இறை வார்த்தைகள் எதிதா என்ற பெண்மணியை பற்றி நமக்கு தெளிவாக விளக்கிச் சொல்லுகின்றன. எதிதா என்ற பெயரின் பொருள் அன்புக்குரியவர் என்பதாகும். எதிதா என்பவர் எருசலேமுக்கு தென்மேற்கில் உள்ள பொட்சகாது என்னும் நகரத்தை சார்ந்த அதயாவின் மகள் ஆவார். இவர் யூத அரசர் ஆமோனின் மனைவியும் கிமு 640 609 வரை யூதாவை ஆட்சி செய்த யோசியாவின் தாயுமாவார். யோசியா அரசர் அரியணை ஏறிய நிகழ்வை கூறுமிடத்தில் மட்டுமே இவர் பெயர் குறிப்பிடப்பட்டுகின்றது. யூதகுல அரசர்கள் அரியணை ஏறும் நிகழ்வுகளில் வழக்கமாக அவர்களின் தாய் பற்றி குறிப்பிடுவார்கள். இத்தகைய தாய்மார்களில் பெரும்பாலானோர் அரசியலிலும் மதத்திலும் அதிக ஈடுபாடும் செல்வாக்கும் உடையவர்களாக இருந்தார்கள். குறிப்பாக தென்னாட்டில் தாய் அரசியர்கள் அதிகாரம் மிகுந்தவர்களாக இருந்தார்கள். எனவே எதிதா இத்தகைய தாயரசியாக இருந்திருக்கலாம். எதிதா எருசலேம் நகரத்தவர் அல்ல, மாறாக யூதாவின் எல்லைப்புற மாகாணத்தை சார்ந்தவர். தம் கணவர் கொல்லப்பட்ட பிறகு தம் மகன் யோசியாவை அரியணை ஏற்றுவதில் எல்லைப்புற மாகாணத்தை சேர்ந்தவர் என்ற முறையில் எதிதா பெரும் பங்கு வகித்திருக்க வேண்டும்.